நன்றாக கைகளை தட்டி ஆமை உற்சாகமாக சோர்ந்து போகாம தெய்வம் நம்மை பின்தொடரும் வழி மாறி கட்டி கொடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடரும். நான் கடலின் நடு நோக்கி குதித்தாலும் நான் கடலின் நடு நோக்கி குதித்தாலும் விடை கொண்டு மீட்டாரே என் ஜீவனை விடை கொண்டு மீட்டாரே. ஜீவனதி நமக்கு உண்டு போனாலும் ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் தரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் தரம் நடத்தும். அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் புரிய போகுது. அற்புதங்கள் புரிய போகுது.
அலாலயா வீசுனையும் வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க அலாலயா வீசுனையும் வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாழும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் பல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் அது ஏன் வாசிக்கல வாசிக்கோ கூட வருவா கூட வருவா எனக்கு தந்து இன்னமே நான் படுத்துனீங்க ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து இன்னமே நான் படுத்துனீங்க கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடு வாழ வச்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடு வாழ வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சுங்க உயரத்தில் ஏற்றி வச்சுங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சுங்க
பாழாக்கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க நீங்க. பாழாக்கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களுக்கு திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோது 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 வாழ வச்சீங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக அங்கி சொல்லித்ததனால பல கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பல அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. நீங்க ராஜவாசீரம் ஒருத்தர் நெருங்க முடியல. நீங்க ராஜவாசீரம் ஒருத்தர் நெருங்க முடியல. அத்திமையல்ல முன்னாடி நிறுத்திட்டு பெரிய பிள்ளைங்க அப்படியா? இந்த உலகம் எங்களை வேண்டாம்னு சொல்லிச்சு டாடி. எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களப்பா. ஆனா நீங்க மாத்திரம் மறுபடியும் தேடி வந்து எங்களை அழைச்சு அபிஷேகம் பண்ணி வேண்டாம்னு சொன்னவங்களே நடந்து வைக்கிறீங்களே. இது எவ்வளவு பெரியவன். நல்ல கையை தட்டி அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்குமா. மோசையை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. மோசையை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. அங்கீக முற்றிலி மீண்டும் நிறுத்தி வைக்கவே. அங்கீக முற்றிலி மீண்டும் நிறுத்தி வைக்கவே. வேண்டாம் சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. வேண்டாம் சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன். உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன். நல்ல கையை தட்டுவோம், கைகளை தட்டுவோம் நல்லா. Incoming voice call from the DUCH. கொண்டாடுவே அவர் சிலுவை கொண்டாடுவே. மச்சானே எனக்காக தான் நான் வாழ்கிறேன் அவரால தான். மச்சானே எனக்காக தான் நான் வாழ்கிறேன் அவரால தான். மாசு மாசு சிலுவை தான் மாசு. இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு. இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை
பெற்றவங்க ஒதுக்கினாலும் மற்றவங்க வெறுத்தாலும் கண்ணினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் பெற்றவங்க ஒதுக்கினாலும் மற்றவங்க வெறுத்தாலும் கண்ணினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் அதனால நான் இந்த இருந்து போகலான்ட்டு இருக்கேங்க. அப்படிங்களா? உங்களை பத்தி நீங்க இருக்கும்போது ஒன்றும் சொல்றது இல்லைங்கய்யா. நீங்க இல்லாத போது பாத்தீங்கன்னா உங்களையவே குறை சொல்லிட்டு இருக்காங்கய்யா. அதனால தங்கய்யா நான் சர்ச்சை விட்டே போறேங்கய்யா. அப்படிங்களா? ஆமா. சரிங்க, இந்த ஃபங்க்ஷன் போட்டு வாங்க. இந்த பாசிட்டிவ் ப்ரேயர் மட்டும் நேரத்துக்கு கொடுத்துட்டு நீங்க அப்புறம் உங்க முடிவு சரிங்கய்யா. அதே மாதிரி சரி. முதல் காட்சி, ஒரு சபை விசுவாசி வந்து பாஸ்டர் சொல்றாரு, அந்த சபைக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன ரீசன் கேட்டா, சபையில் நடக்கிற ஒவ்வொருத்தருக்கையும் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்துட்டு அதனாலதான் நான் வரலைன்றாரு. ரெண்டாவது காட்சியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது காட்சி, ஐயோ நம்ம தண்ணி கொண்டாங்க. தண்ணி வேணுங்களா? ஐயா அது கொடுங்க கொடுங்க சீக்கிரம். இது சீக்கிரம் காப்பி பிடிச்சு கொடுங்க. தண்ணி கொடுங்க. ஏங்க பாஸ்டர் தண்ணி கேட்டு இருக்கிறாரு, நீங்க வேற. ஆமா, அந்த தண்ணி டம்ளரை சார் நாங்க தண்ணி விட்டு கொடுங்க. இவருட்டுங்களா? ஐயா தாங்க வாங்கிங்க. ஐயா இதை சிந்தாம ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. நம்ம விசுவாசிகள ஒரு ரவுண்டு போயிட்டாம கொண்டு வரவங்க. சொட்டு கூட சொல்லக்கூடாதுங்க. அதையே பார்த்து போக முடியாது. ஐயா ஐயா நீங்க சொன்ன மாதிரி சிந்தாம இந்த தண்ணீரை கொண்டு இருக்கீங்க. அப்படிங்களையா? எப்படி சிந்தாம கொண்டு வந்தீங்க? என் கவனம் பூரா இந்த தண்ணி சிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக கவனம் பூரா அதுதாங்க ஐயா இருந்ததுங்க. கவனம் பூரா அதுலயே தான் இருக்குங்களா? ஆமாங்க. சபைக்கு இப்படித்தாங்க ஐயா. நீங்க வந்து உங்க கவனம் ஃபுல்லா சரி இயேசுவின் மேலதான் இருக்கணுங்க. சத்தியத்தின் மேலதான் இருக்கணுங்க. சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சர்ச்சைக்கு போவீங்க. ஐயா சரிங்க ஐயா. இனிமேல் நான் கண்டிப்பா சர்ச்சுக்கு எப்போ போல இருந்தீங்க. கரங்களை தட்டிடுவோம். கிளைமேக்ஸ் நான் என்ன சொல்லிடுறேன் புரிஞ்சுங்களா? பாஸ்டர் என்ன சொன்னாரு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாங்கிட்டு கேட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்தாரு. இந்த தண்ணியை சிந்தாம கொண்டு போயிட்டு வாங்கன்னாரு. அப்போ அந்த விசுவாசி என்ன பண்ணாரு, சிந்தாம கொண்டு போயிட்டு சிந்தாம கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த உடனே இப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, எப்படி சிந்தாம கொண்டு போனீங்க அப்படின்னு. என் போக்கஸ் ஃபுல்லா அந்த தண்ணி மேலேயே இருந்துச்சுங்க. அதனாலதானே நான் என்ன பண்ணேன், சிந்தாம கொண்டு வந்தேன். அப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கோ ஒரு விழாவுக்கோ எங்கேயாவது போனோம்னா நம்ம போக்கஸ் ஃபுல்லா யார் மேலதான் இருக்கணும், ஏசப்பா மேலதான் இருக்கணும். இங்க குறை நடக்குது, அங்க இது நடக்குதுன்னா வீட்டுக்கு வீடு வாசல் இருக்கிற மாதிரி எல்லா சபையிலும் ஏதோ ஒண்ணு இருக்கும். நீங்க யாரை பார்க்க போறீங்க, அப்பாவை பார்க்க போறோம். ஆமே, அப்பாவை மட்டும் பார்த்தா சபைக்குள்ள என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமே, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, அல்லேலூயா. நண்டு குண்டு வண்டுன்னு சொன்னா என்ன செய்யணும், உட்கார். புரிஞ்சுதான் அந்த ரூல்ஸ். இது முடியல வரைக்கும் நீங்க நான் சொல்றத கேட்கும் போது அது போட்டியா இருக்கலாம், வசனமா இருக்கலாம், எதனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வேன், பிரைஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன செய்வேன், அப்பவே கொடுத்துருவேன். நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை, நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஓகேவா? நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ. ஆனா நான் வந்து உங்க மத்தியில ஜீரோ தான், ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ரைட். வண்டு நண்டு கொண்டு ராஜா அப்படின்றீங்க. ரைட். என்ன உட்கார்ந்துட்டீங்க, எழுந்துதான் நிக்கணும். வண்டு நண்டு அப்படின்னா உட்காருங்க. குண்டு நண்டு வண்டுன்னா உட்காருங்க. நண்டு வண்டு குண்டுன்னா ஓகேவா? ரைட்டா? ரைட். இப்போ ஒரு கேம்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? எல்லாருக்கும் விளையாட்டு பிடிக்குமா சொல்லுங்க. மற்றவங்களை கிள்ளி கிள்ளி விளையாடுறது, முடிய பிடிச்சி இழுத்து விளையாடுறது, அந்த விளையாட்டு கிடையாது. ரைட். பெரியவங்க கூட இதுல ஜெயிக்கலாம், ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் உண்டு. ஓகேவா? புரியுதா? ரைட். ஒரு சின்ன கேம்ஸ் தான், ஏன்னா ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது. அதனால
எல்லாம் எழுந்திருந்தீங்கன்னா கேம்ல வரவங்க மட்டும் எழுந்துருங்க. இந்த கேம்ஸ்ல எல்லாரும் எழுந்துருங்க. எல்லாரும் யார் வேணாலும் ஜெயிச்சாலும் பிரைஸ் உண்டு. ரைட்டா? கவனிங்க. இந்த கேம்ஸ்ல வர்றவங்க மட்டும் ரைட். என்னை கவனிங்க. என்னைய தான் பார்க்கணும் நீங்க. நான் ட்ரீன்னு சொல்லிட்டு இப்படி நிற்பேன். ட்ரீ, பிரான்ச், ஃப்ளவர். ஓகேவா? ட்ரீ, பிரான்ச். தப்பா பண்ணிட்டீங்களா? இதான் அவுட். ஓகேவா? இந்த கேம்ஸ்ல என்னது? ஆமா, நீங்க யங்கஸ்ட் என்ன? செகண்ட் ஓடுதுங்களா? 30 செகண்ட் வந்து கட் பண்ணி மறுபடியும் 30 செகண்ட் எடுங்க. ரைட்டா? எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருங்க. லைனாக இருக்கு. இங்கே பாருங்க. எனக்கு பக்கத்தில் இருங்க. இப்படி அப்படியே திரும்பிடுங்க. திரும்பிக்கோங்க. இப்படி வாமா. எனக்கு நேராக இருங்க. இந்த பொண்ணுக்கு நேராக இருங்க. நேரா அங்கே பாருங்கம்மா. என் மொழி புரியலண்ணா. அப்போ நான் கனடால இருந்து வந்தா அப்படித்தான். தம்பி குடி. குடும்பத்துல பிரியாணியை கைக்கு என்ன செய்யுது கிண்டிட்டு எங்க வீட்டுல இன்னைக்கு நான் எங்க சித்தப்பா சித்தியெல்லாம் கூப்பிட்டு நான் என்ன செய்தேன், பிரியாணி செஞ்சு போட்டேன். தெருவில் இருக்கிறவங்களும் அறியாதவங்களுக்கும் பார்த்து பிரியாணியை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தங்களுக்கு கொடுக்கறதுல அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகே தங்கி அங்க ஊத்துமா, அப்படி ஒட்டி ஊத்த தூக்கு. ரைட்டா? சரி. மறுபடியும் கொடுத்த கடவுள் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். கடவுளுக்குன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு மட்டும்தான். ரைட்டா? சரி. வேணா யாருக்கு கொடுக்கலாம்? அவருக்கு கொடுக்கலாமா? அதான் கொஞ்சம் மெலிஞ்சிருக்குமா தெரியும். ரைட், ஓகே. கவனிங்க. இங்க முட்டை இது நல்ல புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோழி போடுற முட்டை. சரியா? அதான் கவனிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம டைம்ல பப்பன் ஷோக்கு போயிடலாம், நிறைய இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யறாங்க, எனக்கு ஃபுல் டே கொடுத்தா கூட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? எல்லாம் தூங்கிடுவீங்க. ரைட், ஓகே. கவனிங்க. இந்த முட்டையை நானே என்ன செய்யறேன், முழுங்க போறேன். நானே திருப்பதிக்கு போயிட்டு கொட்டையை போடு, கழுத்துல ஒரு கொட்டையை போடு, எதுக்கு ஒரு கொட்டையை போடு. ஏசப்பதான் உனக்கு விடுதலையே தருகிறது. அதை மட்டும் மறந்துடாத. என்ன? தலையில ஒரு முட்டை, கழுத்துல ஒரு கொட்டை, நெத்தியில ஒரு கொட்டை. இப்ப இந்த முட்டைய
பாத்தீங்களா முட்டை பாத்தீங்களா? முழுங்கியாச்சு, எடுத்தாச்சு. இந்த முட்டை யாருக்குன்னா வேணுமா? நீங்க முழுங்கினா கொடுங்க, நான் பொறிச்சு சாப்பிடுவேன். தோல்ல தான் இருக்கு இந்த எனக்கு தெரியும். கடைசியா ஒண்ணு மட்டும் செஞ்சுக்கலாம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா மோசே அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோசே அவர் கையில என்ன இருந்துச்சு? எல்லாமே அழிய போகுதா? ஏய், யார் என் கூட பேசுறது? பிங்கியா? என்னங்க யார் அது பேசுறது? பிங்கியா? நீ சொல்லுமா யாருமா? பிங்கியா? சரி கூப்பிடு, பிங்கின்னு கூப்பிடு. பிங்கி சீக்கிரம் வாமா. எனக்கே வெக்கம் வந்துரு போல தெரியுது. பிங்கி வந்துருச்சு. சொல்லுங்க, எல்லாரும் பதில் சொல்லுங்க. இப்படி வந்து பாருங்க. அப்ப இப்படி வந்து பாருங்க. பிங்கி எனக்கே வெக்கம் வருது உன்னை பார்த்தா. இன்னைக்கு என்ன நாள் நீயே சொல்லு பிங்கி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ பிங்கி. பிங்கி போதுமா? பத்தாதா? இவங்கெல்லாம் இந்த ட்ரூ லைட் மிஷனுடைய இதை தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் முடிவுக்கு வந்துட்டோம். 4வது வருஷத்துல இப்ப காலடி எடுத்து வைக்கிறோம் பொழுது அதை பாக்குறதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்களை வாழ்த்திற்காக வந்திருக்காங்க. பிங்கி பேசுவாங்க. பேசுங்க பேசுங்க. ஏன் பிங்கி கஷ்டமா இருக்கு உனக்கு? அழுகாத பிங்கி, சொல்லு. வாயை திறந்து சொல்லு. பிங்கி உனக்கு கோபம் மட்டும் ஜாஸ்தியா வருது. என்ன கஷ்டத்துல இருக்கிற நீ? ஏன் பிங்கி? எங்க அப்பா குடிச்சிட்டே வராது, தினம் தினம் குடிச்சிட்டு வந்துட்டு எங்க அம்மாவே ஆடி சட்டை வாங்கி கொடுங்க கேட்டிருக்குது. எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து கேட்டேனா? எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கிட்டு வாங்கல. கிட்டு வா, பக்கத்துல வரலாமா? ஏங்க பிங்கி நம்பி போலாமா? நல்ல பிள்ளை தானே? நான் பெங்களூருக்கு செவட்டுக்காக போகணும். நல்ல மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் you are good boy, you are good girl. செல்லமா கடிச்சு பாச்சேன். மனசுல வச்சுக்கிறீங்க. சரி சரி கிட்ட வாங்கலையா? கிட்ட வாங்கலாம். கடிச்சதையும் கடிச்சு போட்டு கிட்ட வாங்கலாம். என் பொண்டாட்டி முன்னாடியே உமா கொடுக்குற நீ. நானு ஒரு சின்ன பொண்ணு தானே. ஓ, ஒரு சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணுமா? அப்பா நினைச்சுக்காத. அக்கா வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்க. இதோ அங்க லெஃப்ட்ல. அக்கா வீட்டுல போய் பாஸ்டர் திட்டக்கூடாது, சரியா? நானும் சின்ன பிள்ளை தானே. சரி
ஆமா ஆமா அப்படிதான் நம்புறீங்க தானே? நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? அந்த பையன் என்ன குறுகுறுன்னு பாக்காதடா. பிங்கி வெக்கப்படுது. இந்த வெள்ளை சட்டை போட்டவங்களா? டேய், வெள்ளை சட்டை போட்டவங்க நல்லா எப்படி பாக்குறா? கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறா. டேய் பிங்கி, இந்த வெள்ளை சட்டை போட்டவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? பச்சை கலர் போட்ட ட்ரெஸ் போட்ட பொண்ணு. பச்சை கலர் ட்ரெஸ் யாருமா? பச்சை கலர் ட்ரெஸ் யாருமா? சித்ரா. சித்ரா பிங்கி கூப்பிடுது. சித்ரா நல்லா இருக்குதா கேக்குதுங்க. சித்ரா சொல்லுங்க. சித்ரா நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேண்ணா. நீங்க நல்லா மேல வாசிக்கிறீங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சோகமா இருக்குன்னு கேளுங்களேன். பிங்கி, ஏன் சோகமா இருக்கிற? நீங்க எனக்கு பிறந்த நாள் தானே? ஆமா. எல்லாருக்கும் பிறந்த நாள் வருமா வராது? எல்லாருக்கும் வீட்டுல அப்படி நடக்குதா? ஆமாங்க பாத்து. இப்ப என்ன பிங்கி பண்ணலாம்? சமாதானமே இல்லாம இருக்குது. ஆனா பாவமே. நானும் எங்க அம்மாவும் வேற ஒரு வீட்டுல போயிட்டு தங்கலான்னு ஓடிடுவோம். பிங்கி ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வர்றாரு பாஸ்டர். அப்படியா? ஆமா பாஸ்டர். பிங்கி, அப்பாவை விட்டுட்டு அப்படி போக கூடாது பிங்கி. பாஸ்டர், எனக்கு பிறந்த நாள் தானே? ஆமா. நான் போயிட்டு அப்பாட்ட கேட்டேன். அப்பா, எனக்கு ரொம்ப கொடுமையா நடக்குது உன் வீட்டுல. ஆமா பாஸ்டர். பாஸ்டர், அப்பா வர நேரம் ஆச்சு. வீட்டுக்கு போகட்டுமா? சீக்கிரம் போ, இல்லைன்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. சீக்கிரம் போ. பிள்ளைங்களா, சீக்கிரம் போ. பிள்ளைங்களா, அப்பா வந்து கேட்டா யாரும் எதுவும் சொல்லாதீங்க, சரியா? சொல்லுவீங்களா? சரி, சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடாது, சரியா? பாஸ்டர், நான் போயிட்டு வரேன். பிங்கி பாய். பிங்கி, ஹாப்பி பர்த்டே டு யூ. தம்பி யாரா நீ? தெரியுமா? நான் யார் தெரியுமா? நீ யாருப்பா? நான் பிங்கியோட அப்பா. யாரு? பிங்கியோட அப்பா. ஓ, நீ தண்ணி போடுறவனா? தண்ணி போடுறேன்னு சொல்லாதீங்க பாஸ்டா. சரி, தண்ணி போட்டவன். தண்ணி போடுறவன் கிடையாது, போட்டவன். அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். இப்பவே வேற மாதிரி தான் இருக்கிற. வேற மாதிரி இல்ல பாஸ்டா, நான் வேற மாதிரி இல்ல. என் பேர் என்ன தெரியுமா? ஆண்டியா? மாயான். என்ன பாஸ்டா நீங்க? மாயாண்டி சொல்லுறான். மாயாண்டி. மாயாண்டி. என் பேரை கேட்டா இது ஊரே அமைதியா போயிடும். ஏன் அடி வாங்கிட்டு போயிருவியா? இல்ல பாஸ்டா, நான் அடிச்சிருவேன். நீ அடிச்சிருவியா? ஆமா. எதப்பா மீசையை பார்த்து கூட நீங்க பயப்படலையா? பயமே இல்ல. என் மனைவியை பாத்தீங்களா பாஸ்டர்? ஆடிட்டு நடக்குது. நான் என் குடும்பத்துல ஒருத்தன் தான் தள்ளாடுறேன். ஆனா நான் குடிக்காம விட்டா இந்த கவர்மெண்டே தள்ளாடு, பரவாயில்லையா? கவர்மெண்ட் தள்ளாடுமா? ஆமா. கவர்மெண்ட் தள்ளாடுனாலும் குடும்பம் தாப்பா தள்ளாடக்கூடாது. குடும்பம் நல்லா இருந்தா நாடே நல்லா இருக்கும்லப்பா. அப்படியா பாஸ்டர்? ஆமாப்பா. மங்களத்தை எங்க காண இல்ல? மங்களம் 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 மங்கள சீதா போயிட்டாய். வரட்டும், அவளை ஒரு வழி பண்ணுறேன். பாஸ்டர் சொல்லுப்பா. சொல்லுங்க. சரியா? சரி, நான் போயிட்டு வர்றேன். ஒரு புடி புடிச்சிட்டு வரணும். வரட்டுமா? வரட்டுமா? மாயாண்டி வந்தாரு, கேட்டாருன்னு சொல்லுங்க, சரியா? சரி. மாயாண்டி மப்பள விழுந்துட்டாரு. குடிக்கிறது சரியா தப்பா? மங்களம் வந்தா தெரியும் நினைக்கிறேன். மங்களம் வந்து நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். நல்ல பிள்ளைங்க பாருங்க பாஸ்டர். ஆமா. அவர் வந்தா சரி சொன்னா என்ன அடிப்பாரு தெரியுமா? நீ அப்படி சொல்லக்கூடாது.
சீரியல் பாக்குறது இல்லைங்க. போன மாசம் தான் ஒப்பு கொடுத்தாங்க. பிங்கிக்கும் மாயாண்டிக்கு இந்த பாடு. ஏன் பண்டாடி அங்க இருக்குதுப்பா? யாரோ என்ன யாரப்பா அது? சொல்லுமா. ஓ, நீ மங்களத்து மாயாண்டியோட பொண்டாட்டியா? இப்பதான் வாய்கிலேயே மாயாண்டி பேசிட்டு போனானமா? கேட்டா போன மாசம் தான் ஒப்பு கொடுத்தீங்க. சீரியல் பாக்குறீங்களா? 2 பேர் தான் கை தூக்குறாங்க. 3 பேரு. ஓ, 4 பேரு. இப்ப பேசுற இது மங்களா, நீ பேசுறதே புரியல. ஒரு 4 பேர் தான் கை தூக்கிறாங்க. சத்தமா சொல்லு. அப்படியா? ஏமா புருஷன் பேரு தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன பொண்டாட்டி பேர் சொல்லக்கூடாதுன்ற? மாயாண்டி வராரா? சரி போ மங்களம். அடிச்சு வச்சிருவாங்க. பிங்கி தான் பிடிச்சதா? சொல்லிடுறேன். அப்படியா? நான் சொல்லிடுறேன். மாயாண்டி கிட்ட சொல்லிடலாம். ஏன் சொல்லிடலாங்களா? மங்களை நீ டிவி பார்க்காதான், சீரியல் பார்க்காதான். சரியா? உண்மைதானா? மங்களத்தோட சேர்ந்து ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எங்கடி உங்க அம்மா? எனக்கு தெரியாதுப்பா. அம்மா வேலைக்கு போயிட்டாங்க போல. ஏய், போய் சொல்லாத. உனக்கு நேத்து அடிச்சாடி இல்ல உனக்கு பிடிக்கல போல. மறந்துட்டியா நேத்து அடிச்சத? சொல்லு. எங்களை அடிக்காதீங்கப்பா. நீங்க டெய்லி குடிச்சிட்டு வரனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், நான் குடிச்ச உனக்கு என்ன? நான் குடிச்ச உனக்கு என்னன்னு கேக்குறேன். என் காசு, நான் வேலை செய்யறேன், நான் உழைக்கிறேன், நான் குடிக்கிறேன். இல்லைங்களா? நான் சொல்றது சரிதானே? தவறா? தவறா? என்ன இப்படி சொல்லி குடிக்க? சரி, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு. குடிச்சு எதுக்கடி அழுகுற? சிரிக்கி எதுக்கடி அழுகுற? நான் தாத்தா இருக்குல்ல, தாத்தா இருக்கும்போது அடிக்க நீ ஏன் அழுகுற? என்ன தாத்தா, அப்பா குடிச்சிட்டு சண்டை போடுறா, அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஏய், நீ அழக்கூடாது. எதுக்காக அழுகுற? நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. ஏசப்பா கிட்ட நீ ஜெபம் பண்ணனா உன் அப்ப அதான் அந்த மண்டை. அப்பா வந்திருக்கேன். நான் அப்பா வந்திருக்கேன். பிங்கி, பிங்கி. அப்பாவா? யாரோ ஒரு வயசு மாதிரி கேக்குது. அப்பா அப்படி வந்தா ஒரே நாத்தாடிக்கும். பிங்கி, நான் தான் அப்பா வந்திருக்கேன் பாரு. அப்பா இன்னைக்கு குளிக்காம வந்திருக்கேன். அப்பா நீங்க இன்னைக்கு குடிக்கலையா? இன்னைக்கு குடிக்கலடா. தோணுச்சு ஏதோ கோட்டர் பக்கம் கடை பக்கம் நான் போனேன். ஏதோ குடிக்க கூடாதுன்னு தோணுச்சு, திரும்பி வந்துட்டேன். அப்பா என்னடா? அப்பா என்னடா? அப்பா நீங்க இனிமே குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டேன்டா. குடியெல்லாம் விட்டுட்டு குடி மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அப்பா ஏன் தெரியுமா நீங்க எனக்கு குடிக்கல? ஜம்மனுக்கு
அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டே வராரு. எங்க தாத்தா சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணனா ஏசப்பா உங்க அப்பாவை குடிக்க வைக்க மாட்டாருன்னு. அதனால நான் ஜெபம் பண்றேன் ஏசப்பா. எங்க அப்பாவுக்கு நல்ல புத்திய கொடு ஏசப்பா. பிள்ளைங்களா, நான் ஜெபம் பண்ணன ஏசப்பா கேட்பாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அது வரைக்கும் மங்களத்துல பார்த்த நான் பார்க்கிற இடத்துல அடிப்பேன். அப்பா, நீங்க அம்மா அடிக்காதீங்கப்பா. அம்மாக்கு அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்கிறோம். அம்மா அழுகுறாங்கப்பா. ஏய், நீ பேசாத. நீ அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்க. நான் ஏதோ உடம்பு வலின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குடிக்கிறேன். அதுக்கு என்ன? உடம்பு வலிக்குது, வேலை செய்யறேன், அதனால நான் வந்து கொஞ்சம் குடிக்கிறேன். எனக்கு தான் உடம்பு வலிக்குது, நான் குடிச்சேன். சரியா? சரி, நான் போய் அம்மாவை தேடிட்டு வர்றேன். சரிப்பா, நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அம்மாவை அடிக்கிறது சரியா? சரி சரி சரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? இப்படித்தான் எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் சண்டை அடிக்குது. நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? பிங்கி பிங்கி பிங்கி, எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? பிங்கி பிங்கி, யாரா? உங்களுக்காக ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். அதனாலதான் நீங்க இன்னைக்கு குடிக்கல. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? டேய், என்னடா இது? என்னடா இது ஒரு இதா இருக்கு? நான் குடிக்காததுக்கு ஏசப்பா தான் காரணமா? ஏதோ இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு தோணுச்சு, அதனால நான் குடிக்காம வந்துட்டேன். எதுக்கு போய் அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அம்மாங்க, மங்களம் மங்களம் மங்களம். அப்பா, அம்மா கடைக்கு போயிருக்காங்க. உங்களை கூட்டிட்டு வரட்டா? போய் கூட்டிட்டு வா. ஹாய் ஹாய். எங்க வீட்டுக்காரர் வந்து இப்பதான் வந்தாரா? மங்களம், ஏய் மங்களம், எங்கடி போனா? இப்பதாங்க வந்தேன். மார்க்கெட் போனா, அதனால உங்களுக்கு நல்ல நண்டு சூப்பு பிடிக்குமாமே, அதனால நண்டு சூப்பை தான் வச்சிருக்கேன். நண்டு சூப்பு, எனக்கு நண்டு சூப்பு ரொம்ப பிடிக்கும். மங்களம் மங்களம், எனக்கு நான் குடிக்கல, நான் குடிக்காம வந்திருக்கேன். உனக்கு பிங்கிக்கும் ட்ரெஸ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? உண்மையா குடிக்கலையா? எனக்கு சந்தோஷமா இருக்குங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹாய். பிங்கி பிங்கி, உங்க அப்பாவை வந்து பாரு. அம்மா அம்மா அம்மா, அப்பா குடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோமா, அதனால எங்க அப்பா குடியில இருந்து விடுதலை ஆயிட்டாரு. அப்படியா? அதனால பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு பாட்டை போடு. நல்ல டான்ஸ் ஆடுவோம், நம்மளோட வந்திருக்கிறவங்களும் சேர்ந்து சந்தோஷப்படட்டும். பாஸ்டர், பாட்டு போடுங்க, நாங்க ஆடிட்டு நாங்க கிளம்ப போறோம். ஆடிடுறீங்களா? அதே பாட்டு போட்டுடலாமா? சந்தோஷமா இருக்குது. அதே பாட்டு போட்டுடலாம். ஓகே, நீங்களும் சேர்ந்து ஆடணும். இது எடுத்து லாக்குங்க சார். பிங்கி, மொபைலோட நிர்வாகம் பொறுப்பல்ல. போடுங்க. சுத்துதா? எல்லாரும் சேர்ந்து நல்லா கையை தட்டி கஷ்டம் மேல கஷ்டம்
இப்போ கேக்குது பிங்கி. பிங்கி கேக்குது பிங்கி. ஆ சொல்லு பிங்கி. நல்லா சந்தோஷமா இருக்கா? நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, பிள்ளைங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களா? பிள்ளைகள்லாம் சந்தோஷமா தான் பிள்ளைங்களா? இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். அப்பா, ஆ இன்னைக்கு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோமா? ஆ. அதனால பிரியாணி இன்னைக்கு. ஆ அதனால பிரியாணி சாப்பிட போறோம். நீங்களும் வரீங்களா? நாங்க வர்றோம். ஆ. பிங்கி நீ ஒண்ணு பண்றியா? என்ன பாஸ்டர், என்ன இந்த பாஸ்டர்? ஃபங்க்ஷன் முடியும் போது நாங்க கேக் வெட்டுறோம், வரையா? கேக் வெட்டுறீங்களா? பாஸ்டர், எனக்கு ஆனி கேக் தான் பிடிக்கும். அப்படியா? ஆனி கேக். நீ வந்தீங்கன்னா கேக் சாப்பிடலாம், நீ வந்தீங்கன்னா மட்டன் சாப்பிடலாம். மட்டனா? ஆமா, இதெல்லாம் சாப்பிடுறோம் பாஸ்டர். ஆ நீ என் கூட சேர்ந்து சாப்பிடுறியா? நல்லா வந்திருக்காங்க. ஆ. நாங்க சீக்கிரம் போலாம், போயிட்டு வரட்டுமா? ஓகே, டாடா, பை பை. எல்லாரும் டாடா சொல்லுங்க. பாய் ஆமென். பாய் பாய். பாய் பாய் பாய். ஆமென். நல்லா கையை தட்டுவோமா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கையை செய்வார். குருடர்கள் பார்வை அடைவாங்க, சப்பானிகள் நடப்பாங்க, மரித்தோர் உயிரோடு எழுப்புவாங்க, குஷ்டரோகிகள் சுகமாவாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்த திறந்த வாசலை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருக்காதீங்க. உங்க பாஸ்டரோட இணைஞ்சு இந்த ஊழியத்தை செய்ய நீங்க ஆயத்தமாகுங்க. சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். எந்த இடத்துலலாம் மனிதருக்கு பயந்து, அரசாங்கத்துக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நீதி செய்ய இறங்கி இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷத்தை ஒளிப்படுத்துறது புதையிலே தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் திறந்த வாசல் இல்ல, பூட்டுன பூட்டு துருப்பிடிச்சு போய் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் முன்னாடி வந்து இருக்கிறாரு. இந்த வருஷத்துல நீங்க அதை காண்பீங்க, சாட்சியா எழுப்புவீங்க. தகப்பன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஆண்டவர் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணை மூடிடுங்க ஒரு நிமிஷம். தகப்பனே, உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திரங்களை ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் நீர். ஆண்டவரே, ஊழியக்காரனுடைய கரத்துல, ஊழியக்காரனுடைய அப்பா அப்பா ஊழியத்துல உங்க கரம் இருந்து கிரியை நடப்பிக்க போறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியத்துல நீங்க அப்பா குறைவுகளை நிறைவாக்குறீங்களோ அப்பா, உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பசு பிள்ளை போல செழிக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற எல்லா சத்துருக்கள் இடத்துல உங்களுடைய சீனம் வெளிப்பட போகிறதப்பா. அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க தன்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான பாஸ்டரையும் உங்க குடும்பத்தையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கிராம ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல உங்க பணியை செய்ய எங்களை எல்லாரையும் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், கிராமம் கிராமமாக ஊழியத்தை செய்ய எங்க கைகளை திறந்து கொடுக்கவும் ஆண்டவரே, நாங்கள் தியாகமாய் நின்று நேரத்தை காலத்தை பார்க்காம செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருடைய குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் நிறைவாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க வழிகளை திறந்த அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும் அப்பா. அந்த மூன்று வருடங்கள் அப்பா கடந்து வர கிருபை செஞ்சீங்க. இந்த 4வது வருடத்திலும் தேவன் மகிமையான காரியத்தை செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்பப்படுவீர்களே உறுதியும் காணப்படாதவர்களே அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. விசுவாசமானது நம்பப்படுவீர்களே உறுதியும் காணப்படாதவே நிச்சயமா இருக்கிறது. ஆமென். சரி, இப்ப என்ன கவனிங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வாத்தியாரா இருந்ததுனால உங்க கண்ணெல்லாம் என்ன பார்த்தா தான் நான் திருப்பி பேசுவேன். எங்கேயாவது அந்த பக்கம் பாத்தீங்க ஏன் அப்படின்னு கேட்பேன். பேசாம விட மாட்டேன். ஏன் திரும்புறேன்னு கேட்பேன். ஆமென். அல்லேலூயா. கேட்கறதுல தெளிவு இல்லை. அப்பாட்ட மட்டும் என்ன கேட்கிறோம்? அந்த பேண்ட்டை வாங்கி கொடு, இந்த பேண்ட்டை வாங்கி கொடு, பர்டிகுலரா சொல்லி கேட்கிறோம். ஏசப்பாட்ட மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்கிறோம்.
ஆண்டவர் உங்களுக்கு Dress கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ உனக்கு என்ன Dress பொருத்தமா இருக்கு நீ தான் சொல்லணும். நான் கேட்கும்போது இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நீங்க ரொம்ப குழப்பறீங்க, தெளிவா குழப்பறாமே. இயேசு கிறிஸ்து பத்திமை என்ற ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வந்திருக்கிறாருன்னு குருடன்கிட்ட சொல்லிட்டாங்க. குருடன்கிட்ட யாராவது பக்கத்துல இருக்க சொல்லியிருப்பாங்க இயேசு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்தனான். நீங்க எப்படி எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு பாஸ் பண்ணி விடுங்க, எனக்கு இந்த கடன் அடைங்க, அதை கொடுங்க, உனக்கு என்ன வேணுமோ பர்டிகுலரா கேட்க தெரியல உங்களுக்கு. அவன் அதுக்கு பட்டியலிடணும். அவன் எத்தனை ரூபாய் உனக்கு தேவை, என்ன நாள்ல தேவை, எத்தனை நாள்ல உங்க வீட்டுக்காரர் மனம் திரும்பணும், எத்தனை நாள்ல உன் பிள்ளை சுகமாகணும், எந்த வியாதி இல்லாதபடிக்கு நான் எப்படி எல்லாம் சுகமா இருக்கணும்னு தெளிவா கேட்க தெரியல. மொத்தத்துல கேட்டுட்டு இருக்கிறோம். அவன் கூட்டத்துல அல்லேலூயா போய்தால் அல்லேலூயா நீ மாத்தி இருக்கீங்க கொஞ்சம். ஆமை நீங்களும் மனம் திரும்பி நினைக்கிறேன். ஆமை கூட்டத்துல மறந்துடக்கூடாது. கூட்டத்துல ஆமென் அல்லேலூயா. அப்போ விசுவாசமானது நீங்க எதை நம்புறீங்களா? நான் இன்னைக்கு இப்படி நடக்குன்னு இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதனாலதான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்கெல்லாம் வர்றது உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். ஆமென். நான் சொன்னேன் சமையலை தாராளமாக சமையுங்கள். தேவைகள் என்னென்ன இருக்கோ ஒன்னையும் தடவனக்கூடாது. ஏன்னா என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆமென். அவர்கிட்ட கேட்கும் போது கேட்கறதுல கஞ்சம் தானே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சைக்கிள் வேணுமா, ஸ்கூட்டர் வேணுமா, என்ன கலர் ஸ்கூட்டர், என்ன கம்பெனி ஸ்கூட்டர், அது என்ன மைலேஜ்ல போகணுமோ, அது என்ன பெஸ்ட் கொடுக்குது, இதெல்லாம் சொன்னா அப்படி 100% தருவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆமென். நீங்க இங்கிருந்து போகும்போது குழப்பத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இங்கிருந்து போகும்போது நீ தெளிவா போன்ற. ஆமென். நீங்க வேணா சேலஞ்ச் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல யாராவது குடிக்கிறாங்கன்னா எத்தனை நாள்ல மனம் திரும்பணும்னு சொல்லி அந்த நாள் இன்னைக்கு வீட்டுல போய் எழுதி வச்சுட்டு நீங்க அந்த பேப்பர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளுக்குள்ள அவர் மனம் திரும்புவார். கையை தட்ட மாட்டேன்றீங்க. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயம்.
சின்ன